1 Corinthians 8:1 அதனுடைய கடைசி பகுதி. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். 1 Corinthians 14 படிக்கும்போது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பக்தி விருத்தியை உண்டாக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்நிய பாஷையை பாரம்பரிய சபைகளில் கூட, கத்தோலிக்க சபைகளில் கூட அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாரம்பரிய சபை போதகர்கள் கூட மைக்கில் மேடையில் அந்நிய பாஷை பேசுகிற அளவுக்கு இப்போது ஒரு விழிப்புணர்வு வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறான். இப்போ அந்த வரங்கள்லாம் அவசியம். பக்தி விருத்தி என்பது கட்டி எழுப்பப்படுவது, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவது. இப்போ வரங்கள் நமக்கு அவசியம். அதே போல தான் அன்பும். அந்நிய பாஷை பேசினா மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி வராது, எனக்கு தான் பக்தி விருத்தி. இப்போ தீர்க்க தரிசனம் சொன்னால் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி வருது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், ஆனால் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா இல்லை. அப்போ நாம் ஆனால் எல்லாராலையும் அன்பு செலுத்த முடியும். எல்லாருக்குள்ள அன்பு ரத்தத்திலே இருக்கு. அன்பு உள்ளுக்குள்ளே இருக்கு. அந்த அன்பை எல்லாராலையும் செலுத்த முடியும். நான் ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஜப்பானில் ஒரு குரங்கு குட்டி, அது தாய் இல்லை அந்த குரங்கு குட்டிக்கு, அதுக்கு பதிலாக ஒரு பொம்மையை கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அது விளையாடுது. அதை லைவாக காட்டுறாங்க. லட்சக்கணக்கானோர் அதை பார்க்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு வெளிநாடுகளிலிருந்து ஆட்கள் வராங்க. அதை பார்த்து அதை சமூக ஊடகத்தில் பார்த்து அது மேலே அனுபவிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்காக, அந்த குரங்கு குட்டியை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மைல்கள்லேருந்து வேறு நாட்டில் இருந்தெல்லாம் ஆட்கள் வராங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மனுஷனுக்கு அன்பை யார் மேலேயாவது வைக்கணும். குரங்கு மேலேயோ, பூனை மேலேயோ, நாய் மேலேயோ, மீன் மேலேயோ, லவ் பேர்ட்ஸ் மேலேயோ, ஏதோ ஒன்று மேலே அன்பை வைக்கணும். கண்ணுக்கு தெரியாத, நேரில் பார்த்து அறியாத அரசியல் தலைவர் மேலேயோ, கிரிக்கெட் நட்சத்திரத்து மேலேயோ, நேரில் பார்த்து அறியாத சினிமா நடிகன் மேலேயோ, பாடகன் மேலேயோ, இசை கலைஞன் மேலேயோ அன்பை வைக்கணும். ஒரு எழுத்தாளன் மேலேயோ அன்பை வைக்கணும். யாருக்கிட்டையாவது அன்பை செலுத்தணும். அதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சுபாவம். இங்கே அன்பு செலுத்துறதுன்றது ரொம்ப சாதாரணம். தீர்க்க தரிசன வரத்தை விரும்பி கேட்டு பெற்று அதை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் அதை நம்ம சொல்லணும். நமக்கு பயம், நானா சொல்கிறேனா, உண்மையிலே கர்த்தர் எவிதான் பேசுகிறேனான்னு பயம். மற்றவங்க அதை ஏற்றுப்பாங்களா, இவன்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறானே, இவன் சொல்கிறது சரிதானா அப்படின்னு ஏற்றுப்பாங்களா இல்லையான்ற தயக்கம். அதில் பல இந்த மாதிரி நடைமுறை விஷயங்கள் இருக்குது. ஆனால் அன்பில் அப்படி இல்லை. அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு அது எந்த ஒரு வாய்ப்பும் தேவையில்லை. நம்முடைய அன்பை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. பெரும்பாலும் 99% அன்பை சுலபமாக காட்ட முடியும். அது ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்குது. வேத புஸ்தகம் வரங்களை விட அன்பை ஒரு மேன்மையான வழி என்று சொல்கிறது. 1 Corinthians 12 கடைசி பகுதியில் படிக்கிறோம். 1 Corinthians 12 முழுசும் வரங்களை பற்றி பேசிட்டு 12 கடைசியில் மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்கிறான். வரங்களை விட மேன்மையான வழி அன்பு தான். அந்த 1 Corinthians 13 விசுவாசம் வரம் இருந்து, தீர்க்க தரிசன வரம் இருந்து, அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தீர்க்க தரிசனம் வர இருக்குது, மற்றவங்கள நான் பக்தி விருத்திக்குள்ளே நடத்துகிறேன், ஆனாலும் அன்பு இல்லைன்னா அப்புறம் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இப்போ தீர்க்க தரிசன வரத்தை விட அன்பு பெரிது. அன்பால் அதிக பக்தி விருத்தியை உண்டாக்க முடியும். அன்பால் ஒருத்தனை கட்டி எழுப்ப முடியும். ஆனால் மனிதன் மேலே அன்பு வைக்கிறதுல என்ன பிரச்சனைனா, அதை அவங்க துர்ப்பிரயோகம் பண்ணிடுவாங்களோ. நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சா
அதை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ? ஒருத்தர் மேலே நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோம், அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ? அந்த பிரச்சனை. நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம், அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ? நம்ம ஒருத்தவங்க அன்பு வச்சா அவங்க நம்ம மேலே தலைமையில் ஏறி நம்மை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்களோ என்று பலவிதமான அதில் தாய்க்கங்கள் நமக்கு இருக்குது. அதனால தான் ஒரு பெற்றோர் கூட அன்பை பிள்ளைகள் மேலே காட்ட தயங்குறாங்க. பிள்ளைகள் மேலே அன்பை காட்டினோம்னா கண்டிப்பு இல்லாமல் போயிடும், படிக்க மாட்டாங்க, ஒழுக்கத்துக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சில நேரங்களில் சில பெற்றோர் பயப்படுறாங்க, அன்பை காட்டாமல் விட்டுறாங்க. அப்போ அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படாமல் போயிடுது. ஒருவேளை படிப்பு கட்டி எழுப்பப்பட்டுடலாம், ஒருவேளை ஒரு வாழ்க்கையில் ஒழுக்கம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படாமல் போயிடும். அன்பை கூட்டி வழங்குங்கள் என்று 2 பேதுரு 1 படிக்கிறோம். அன்பை காட்டுறதுக்கு காசும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை, வாய்ப்பும் தேவையில்லை, மேடையும் தேவையில்லை, வரமும் தேவையில்லை. அன்பை நாம் காட்டலாம், அன்பை வழங்கலாம். அன்பின் மூலமாக, வெறும் அன்பின் மூலமாக மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். ஆமென்.